நெல்லை மாநகராட்சி பகுதியில் உள்ள 41வது வார்டுக்குட்பட்ட பொதிகை நகர் போலீஸ் குடியிருப்பு அப்போலோ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு குடிநீர் சரிவர விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் பெருமாள்புரம் போலீசார் விரைந்து சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த போராட்டத்தின் போது மூதாட்டி ஒருவர் நேரத்திற்கு தண்ணீர் திறக்காதவர்களை டிஸ்மிஸ் செய்யுங்கள் என்றும், குடிநீர் வராமல் நாடகம் கூட சரிவர பார்க்க முடியவில்லை என்று பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. 2 நாளுக்கு கூட ஒழுங்கு வரமாட்டேக்கு 10 மணிக்கு இல்ல 2 மணிக்கு அப்படி தண்ணீர் திறக்க அந்த மாதிரி ஆளுகளை ஏன் வைக்கீங்க? தண்ணி திறக்கிறதுக்கு அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. அந்த ஆள் தேவையில்லை. இன்னும் ராத்திரி 10 மணிக்கு தொட்டியை ஊத்து பாப்பா இதான் சொல்லி பள்ளி எங்களுக்கு மோட்டரும் கிடையாது. தண்ணி எவ்வா வீட்டும் ஒரு கடை நீ கொடுக்க மாட்டான் கேட்டீங்களா? இப்பதான் வர வர பொதியினர் ரொம்ப மோசம். முந்தி தண்ணி இருக்குன்னா வீடு தேடி வருவாங்க. வீடு கடையா கிடக்கா அப்படின்னு. இப்ப தண்ணி இல்லையா அங்கே எதுக்கு போறோம் அப்படிங்கிற ஆயிப்போச்சு. இப்போ அப்ப பொதியினர் அவ்வளவு ஃபேமஸ் போச்சு. தண்ணி இல்ல. இந்த டேங்க இருக்காதீங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன்டாங்க. அந்த டேங்க் அடிச்சு மாறி டேங்க் கட்டியிருக்காங்களா? கெட்டல. எங்க கட்டியிருக்காங்க? சொன்னபடி எங்க செய்தாங்க கவர்மெண்ட்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.